வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் என்னோடய பிரேக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் எப்பயுமே சின்ன சின்ன சண்டை போடுவேன். எதுவுமே சும்மா ஒரு ஜாலியாக சண்டை போடலாமே அப்படின்ட்டு திட்டுவேன், கத்துவேன், அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ அவங்க அம்மா 2 மாதமாக வாடகை தரல. வாடகை மாட்டல, ஏன்னா வீடு அவங்களுக்கு தான், எப்படி போய் வாடகை. ஆனால் அவங்க வாடகை கொடுத்துருவாங்க, அந்த டைமிங்கில் வாடகை கொடுத்துருவாங்க. இப்போ என்ன போச்சுன்னா 2 மாதமாக வாடகை வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அந்த ஃபோன், டிவி இஎம்ஐயில் வாங்கினது தான். இப்போ வந்து அவங்க வர சம்பளத்துக்கு ஃபோனுக்கும் டிவிக்கும் இஎம்ஐ கட்டாங்க. அது சம்பளம் அது சரியாக போயிடும். வாடகைக்கு காசு இருக்காது, அதனால் விட்டுருவாங்க. சரி நம்ம வீடு தானே அப்படின்னு அவங்கள விட்டுருவாங்க. நான் அவனுக்கு கேட்டுக்கல, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கல. அம்மா கேட்பாங்க, போய் வாடகை விட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து சும்மா எப்படி வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். இந்த மாதிரிங்க, நான் உங்களைய திட்ட போகிறேன், கத்த போகிறேன். இது வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து திட்டுறது பார்த்தா அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க, என்ன இவங்க இப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இது ஜஸ்ட் ஒரு ஃபன் மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகிட்ட முன்கூட்டி சொல்லிடுங்க அப்படின்ட்டேன். சரிப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வருது, அவங்க அம்மாவை திட்டுறது, வாடகைன்னு கேட்குறது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு டவுட் வந்துடக்கூடாது, அதுக்காக தான். என் ஃப்ரெண்டு வந்தான், சதாம் ஹுசேன். ஆனால் அவன் இன்னமும் கேட்பான், எப்பட்றா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி எப்படி உனக்கு ஓகே சொன்னாங்க, ஓகே பண்ணாங்க, லவ்வுடா அப்படின்னு, உண்மையான லவ்வுடா அப்படின்னு. சரி ஓகேன்ட்டான். அப்புறமேட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு சுமார் டைமில் டைப்பிங் கற்றுக்கொடு. ஏன்னா நீ வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த பொண்ணுக்கு வந்து டைப் பண்ணணும், அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் ஸ்கிரிப்டுக்கும் சரி, இப்போ லைஃபுக்கும் சரி உன் கூடவே இருக்கும். டைப்பிங் கற்றுக்கொடு அப்படின்னா. அதாவது சாப்பாடு வைங்க அப்படின்னு சொன்னதுக்கே அந்த பொண்ணு என்னைய கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பேர் வந்துச்சுடா. இதில் போய் டைப்பிங் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான், அந்த பொண்ணு என்னைய வெறுத்துருவான். அதனால் அதுவாக இஷ்டப்பட்டு எது கற்றுக்குதோ அது கற்றுக்கட்டும் அப்படின்னு அவனே ஷாக் ஆகிட்டான். அந்த பொண்ணு சும்மா இருக்கக்கூடாதுன்னு பெயிண்டிங் அதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ என்ன, இன்கேஸ் கரண்ட்டு கட் ஆகும்போது, கரண்ட்டு கட் ஆகாது, நான் தான் மெயின் ஆஃப் பண்ணுவேன். கரண்ட்டு கட் ஆகும்போது ஃபோன் பார்ப்பாங்க, அதை பார்க்கக்கூடாது, அதுக்காக தான் அந்த பெயிண்டிங் நான் வாங்கி கொடுத்தது. அப்போ என்ன பண்ணால் அந்த பெயிண்டிங்கை சும்மா ட்ராயிங் பண்ணுறது, பேப்பரில் ட்ரா பண்ணுறது, அப்புறம் சுவரில் ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஏன்னா ஏன்னா அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா டிவி ஃபோனு அப்படி இருந்தால் அதை பார்க்க கண்ணு கட்டுரும், தலைவலிக்கும், ஏகப்பட்ட மைண்ட் ப்ரெஷர்லாம் வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணுறேன். நான் பெயிண்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பெயிண்டிங் ப்ரெஷர் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். அப்போது இருந்த அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸுக்கும் இப்போது இருக்கிற அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டிவி வாங்கினதை நான் வந்து பொறாமையாக பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் ஏன் பொறாமையாக பார்க்க போகிறேன்? ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஏன்னா நான் ஒரு சின்ன சோஃபா இல்லை ஏதோ ஒன்று வாங்க கூட அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து கேட்டு, இது வாங்கலாமா, இந்த கலர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டு தான் நான் வாங்குவேன். ஆனால் ஒரு டிவி, ஒரு ஃபோன் வாங்கும்போது என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவங்களா ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுன்னு காசு கேட்கவும் அத்தரில் டிவி ஃபோன் வாங்கிட்டாங்க. அது ஒன்று ஓகே, பரவாயில்ல. எனக்கு என்னென்னா, டிவி வாங்குகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருப்பேன், இந்த டிவி வேணாங்க, இந்த டிவி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு வீட்டில் டிவி இல்லாதப்போ டிவி வந்து என்ன ஆகும், விடிய டிவி ஓடும். இந்த மாதிரி எல்ஜி, ஒனிடா, சாம்சங் அந்த மாதிரி கம்பெனி வைஸாக போனால் நீங்கள் என்ன அடித்தாலும் அந்த டிவி தாங்கும். விடிய ஓட்டினாலும் அந்த டிவி தாங்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த டிவி ரிப்பேர் ஆகிருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி. நான் ஏன் மீண்டும் அந்த டிவியை சொல்கிறேன்னா, அந்த டிவி மட்டும் இல்லைன்னா
இந்நேரம் நான் அவங்க கூட இருந்திருப்பேன். இப்போ அவங்க அம்மாவோட தங்கச்சிக்கு மேரேஜ், அவங்க தான் கடைசி தங்கச்சி, அவங்களுக்கு மேரேஜ். இப்போ அவங்களுக்கு காசு வேணும். என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிப்பா தங்கச்சிக்கு மேரேஜ், காசு வேணும், வீட்டு பத்திரம் வச்சு காசு வாங்கி கொடு, தரேன் அப்படின்னாங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. இப்போது வீட்டு பத்திரம் இடையே காசு இருந்துச்சு, நானே கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு தோணலை. ஏன்னா எப்போது எங்கள் ஃபேமிலி வர அவங்க ஃபேமிலி வரேன்னு பார்க்க ஆரம்பித்தாங்களோ நானும் அதே மாதிரி தானே இருக்க முடியும். உங்கள் ஃபேமிலி வர என் ஃபேமிலி வர அப்படி நானும் இருப்பேன். அதனால் சொன்னேன், இல்லைங்க காசு இல்லைங்க, அதுவும் டாக்குமெண்ட்லாம் வச்சு தர முடியாதுங்க அப்படின்ட்டேன். இங்கேருந்து தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. என் தங்கச்சி மேரேஜுக்கு நான் உன்கிட்ட காசு கேட்டேன், நீ காசு தரல அப்படிங்கிற டாபிக் அப்படியே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமேட்டு நானும் எதுவும் கண்டுக்கலை. நீங்களாச்சும் உங்கள் தங்கச்சி, உங்கள் ஃபேமிலி ஆச்சு, என் ஃபேமிலி ஆச்சு, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பாருங்கள், நான் என் ஃபேமிலி பார்க்குறேங்கிற நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ எப்பவுமே அவங்க கூடவே நான் இருந்தேன். அவங்க கூட்ட இருந்தேன், அவங்க ஃபேமிலி கூட்ட இருந்தேன். பட் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ அவங்க இல்லை, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அப்படியே விட்டேன், இனிமேல் ஹெல்ப் பண்ணுற ரேஞ்சில் இல்லைங்க அப்படின்னு பண்ணிட்டேன். இப்போ அவங்க வேறு எங்கேயோ காசு வாங்கிட்டு அவங்க தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன போச்சுன்னா, அந்த பொண்ணோட சித்திக்கு மேரேஜ், சாச்சி சம்திங். ஓகே, இப்போ என்ன போச்சுன்னா, அந்த சாச்சா வந்து ஒரு பாட்டு பாடுறது, சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணுறது பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இது அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க, எனக்கு சாச்சா மாதிரி மாப்பிள்ளை பாருங்க அப்படின்ட்டுக்கிறாங்க. ஏன்னா சாச்சா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாராம், இம்ப்ரெஸ் பண்ணிட்டாராம். நான் சினிமாக்காரங்க, யாருமே யோசிக்காதான் நான் யோசிப்பேன். எனக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் எல்லாமே இருக்குது, ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு சாச்சா மாதிரி மாப்பிள்ளை வேணும், சர்மா வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கேட்டால் என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்.